டபுள் க்ரோஷே வச்சுட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ஹேர் பேண்ட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். அதில் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுப்போம். ஸோ இதுதான் உங்களோட ஸ்லிப் நாட். ஸோ அதில் வந்துட்டு உங்களோட ஹூக்கை நுழைச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களோட யானை. ஸோ இப்போது நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம், போ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம எத்தனை செயின் பண்ண போகிறோம்னா ஓரளவுக்கு மீடியம் சைஸ் போ பண்ணுறதுக்கு ஒரு 27 செயின்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் 3 செயின் வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேக்கு போயிடும். ஸோ இது உங்களோட 27 செயின்ஸ் பண்ணுது. திஸ் இஸ் கால்ட் த ஃபவுண்டேஷன் செயின். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது டபுள் க்ரோஷே ஃபார் 4 rows. ஸோ அதுக்கு நம்ம போன செக்மெண்ட்டில் கற்றுக்கிட்டோம் இல்லையா, 3 செயினை முதல்ல விட்டுருங்க. ஸோ 1 2 3 செயின்ஸ் விட்டுட்டு wrap the yarn around the hook, insert the hook into the 4th chain பண்ணிவிட்டு இப்போ திருப்பி wrap the yarn and pull through. ஸோ இப்போ உங்களுக்கு 3 வந்துச்சு, 3 லூப். ஸோ திருப்பி wrap the yarn, first 2 loops வழியாக வளைச்சிட்டு திருப்பி wrap the yarn and second 2 loops வழியாக வளைச்சிடுவோம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் 27 எடுத்திருக்கேன். பட் இது வந்து ஒரு மீடியம் சைஸ் போ. ஸோ உங்களுக்கு எவ்வளோ சைஸ் போ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயின்ஸ் நம்பர் ஆஃப் செயின்ஸ் மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக 24 டபுள் க்ரோஷேஸ் தான் வரும். ஸோ 24 டபுள் க்ரோஷேஸ் பண்ணி ஒரு சிங்கிள் ரோ முடிக்கலாம். போ வந்துட்டு எது வேணால் இருக்கலாம். ஸோ உங்களோட 27 செயின்ஸுன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட சைஸ், உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட நம்பர் ஆஃப் செயின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இனிஷியலாக பண்ணுறச்சே வந்துட்டு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட் போக போக நீங்கள் பழக உங்களுக்கு அதுவே ரொம்ப ஈஸியாகிடும். நான் இப்போது கடைசி வரைக்கும் வந்துட்டேன். ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ ஃபவுண்டேஷன் செயின் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் யுவர் போ கூட பண்ணிட்டோம். ஸோ இது வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் டபுள் க்ரோஷே. நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் க்ரோஷே வந்து லாங்கர் ஸ்டிச் தென் சிங்கிள் க்ரோஷே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அது சீக்கிரமாக ஹைட் பில்ட் ஆகிடும். ஸோ நம்ம 4 ரோ இந்த மாதிரி பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு அந்த வித்து போதும் உங்களுக்கு போ பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்த ரோவில் நம்ம வந்துட்டு 3 செயின்ஸ் பண்ணோம், டர்னிங் செயின்ஸ். ஸோ 1 2 3 அப்புறம் ப்ராஜெக்டை வந்துட்டு இப்படி டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே கடைசி வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். நீங்கள் இப்போது அடுத்த ரோ ஆரம்பிக்கிறச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு டபுள் க்ரோஷே பண்ணது வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு 3 செயின்ஸுக்கு கீழே இருக்கிற ஹோலில் உங்களோட டபுள் க்ரோஷே பண்ண ஆரம்பிக்கக்கூடாது. அடுத்த ஹோல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஸோ நான் இப்போது பண்ணுறத பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளோட செகண்ட் ரோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ என் புக்கை எடுத்து காட்டுறேன். ஸோ உங்களுக்கு நீட்டாக தெரியும். ஸோ உங்களுக்கு 2 ரோஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பில்ட் ஆகி பாருங்கள். இதே சிங்கிள் க்ரோஷியாக இருந்தால் உங்களுக்கு 4 ரோஸோட கணக்கு வந்துட்டு இப்போது டபுள் க்ரோஷியில் நம்ம 2 ரோஸ் தான் பண்ணி முடிச்சிட்டோம். தேர்ட் ரோ கடைசி வரைக்கும் வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒரே ரோ தான் பாக்கி இருக்குது. ஸோ ஆல்ரெடி உங்களோட போ பாதி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம கடைசி ரோவை திருப்பி இப்போ என்ன ஃபாலோ பண்ணுவோமோ அதே வந்துட்டு ஃபாலோ பண்ணுவோம். நம்ம வந்துட்டு இப்போது கடைசி வரைக்கும் வந்துட்டோம். ஸோ உங்களோட போவோட பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது அடுத்து வந்துட்டு நம்ம பண்ண போகிறது இந்த யானை கட் பண்ணிவிட்டு இப்படி ரெண்டுத்தையும் எப்படி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட இது மாதிரி ஒரு சிலிண்டர் மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஸோ முதல்ல அதை பண்ணிக்காங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யான் கட் பண்ணிக்கோங்க. ஸோ தேட் உங்களுக்கு வந்துட்டு இப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சூ பண்ணுறதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யான் தேவை. நான் இவ்வளோ எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இப்போது க்ரோஷே வந்துட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு இப்போ இந்த லூப்புக்குள்ளே வந்துட்டு உங்களோட யானை நுழைச்சிட்டு இப்படி நாட் போட்டுருங்க. நாட் போட்டால் உங்களோட பேஸ் க்ரோஷே ரெடி. ஸோ இப்போ நம்ம போ செய்யறதுக்கு இந்த ரெண்டும் கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு உங்களோட டேபிஸ்ட்ரி நீடில் எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட த்ரெட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த த்ரெட்டரை வந்துட்டு இந்த டேபிஸ்ட்ரி நீடிலுக்குள்ளே போட்டுக்கோங்க.
இந்த யான் எடுத்துட்டு இப்போ த்ரெட் பண்ணிக்கோங்க. யான் திக்காக இருக்கிறதுனால தான் நான் இப்போ த்ரெட்டர் யூஸ் பண்ணுறேன். இல்லைனா உங்களால் டைரெக்டாக இந்த நீடில்குள்ளே வந்துட்டு ஐக்குள்ளே வந்துட்டு இவ்வளோ திக் யான் கோக்க முடியாது. ஸோ அதனால தான் தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த த்ரெட்டர். ஸோ இப்போ எடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு த்ரெட் ஆகிடும் உங்களோட யான். ஸோ இப்போ த்ரெட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ இதை வந்துட்டு இந்த 2 எட்ஜஸை வந்துட்டு இப்போது நம்ம சேர்க்கணும். உங்களோட போ பண்ணுறதுக்கு இந்த 2 எட்ஜை வந்துட்டு இப்போது கனெக்ட் பண்ணணும். கடைசி எண்டு வரைக்கும் பண்ணணும். இப்போ இந்த த்ரெட்டை வந்துட்டு நம்ம இப்படி உள்ள நுழைச்சிட்டு இதை ரைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த த்ரெட்டையும் நம்ம எட்ஜில் ட்ரிம் பண்ணினா உங்களுக்கு அந்த யான் எங்கே முடிவு என்னன்னு தெரியும். ஸோ உங்களுக்கு பேஸ் ஆஃப் த போ கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு அந்த போவை வந்துட்டு இப்படி சுருக்கிறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பிங்க் யான் எடுத்துட்டு அதை வைண்ட் பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களோட இஷ்டப்படி எவ்வளோ திக்னஸ் வேணுமோ சுற்றிக்கிட்டே வரலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ சென்டரில் இருக்கிற யான் வந்துட்டு எந்த கலரில் வேணால் சுற்றிக்கலாம். பிங்க்கு இல்லை வேறு கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்து பண்ணால் கூட ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஹேர் பேண்ட் எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு நம்ம இதை கொடுத்துக்கலாம். எந்த பொசிஷனில் வேணுமோ அதில் வந்துட்டு நீங்கள் இதை போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இதை போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நான் நிறையா போஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதே போவை வந்துட்டு வேறு கலர்ஸில் கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிங்க்குன்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் எது வேணால் பண்ணலாம். ஸோ உங்களோட கிட்ஸுக்கு நீங்கள் பண்ணி போடலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி